Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் saree box வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்துறதுன்னு பார்க்கலாம். First time வீடியோ பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேஸ்ட் saree box வந்து எடுத்துர்க்கேன். இப்போ இந்த saree box மல்டி பர்பஸ் ஆர்கனைசரா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். First இது மாதிரி நான் டீ கப் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ்ல எடுத்துக்காதீங்க. நான் மொத்தம் 6 டீ கப் வந்து எடுத்துர்க்கேன். இப்போ இந்த டீ கப்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் இது மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டும்போது நம்ம எடுத்து சாய்ச்சாலும் வந்து சாயாது. ஸோ அதனால தான் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணா இந்த saree பாக்ஸ் ஃபுல்லுமே நீங்கள் இந்த டீ கப் ஒட்டி ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் 6 கப் தான் ஒட்டியிருக்கேன். மீதி இருக்க இடத்துலலாம் எப்படி வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இது மாதிரி ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன். வேஸ்ட்டாக இருக்க ஸ்கெட்ச் பென், பழைய ஸ்கெட்ச் பென் என்ன எடுத்துக்கோங்க. நான் ஸ்கெட்ச் பெனில் இது மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் பென் இல்லைன்னா வேஸ்ட்டு பென் இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்டிக்கு கூட எடுத்துக்கலாம். பேம்பு ஸ்டிக் இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இது மாதிரி இதை ஆர்கனைஸ் பண்ணி வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் மொத்தம் 3 ரோ 3 காலம் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லும் வேணும்னாலும் நீங்கள் இதே மாதிரி ஐடியா வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லும் வச்சு பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா 4-5 ரோ காலம் கூட உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ரோ 3 காலம் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து நம்ம பாக்ஸில் தான் ஒட்டணும்னு இல்லை. இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்க ஸ்டிக்கு, ஸ்கெட்ச் பென் இதில் நம்ம பண்ணி கூட நார்மலாக நம்ம வந்து அதுக்குள்ளே எதாவது ஆர்கனைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். மொத்தம் இப்போ 2 ரோ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்க ஸ்டிக் பென்னையும் இது மாதிரி நான் வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இதான் லாஸ்ட் பென். அவ்வளோதான், ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த பாக்ஸில் வந்து ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி இந்த பாக்ஸில் ஒட்டினோம்னா நம்ம எடுக்கும் போதும் கீழே விழுகாமல் சாயாமல் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் ஒரே இடத்துல ப்ளேஸ் ஆகி இருக்கும். அவ்வளோதான், இது ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கார்ட்போர்ட் வந்து ஒரே சைஸில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கார்ட்போர்டில் வந்து நான் இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி 2 சைடில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதே மாதிரியே நான் அடுத்த கார்ட்போர்ட்லேயும் வந்து சேமாக ஒன்றா வச்சு ஒரே இடத்துல நான் அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். 2 ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கணும். அதனால் தான் 2 கார்ட்போர்டையும் ஒன்றா வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், 2த்துலேயும் கட் பண்ணியாச்சு. இப்போது இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி இந்த கார்ட்போர்ட்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து விட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இதே ஐடியாவே இந்த saree பாக்ஸ் ஃபுல்லும் நீங்கள் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறக்காக நான் வந்து 2 சைடும் மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கார்ட்போர்ட் வந்து நல்லா திக்காக இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் வந்து வெயிட் வந்து நல்லா தாங்கும். அதனால் நல்ல திக்கான கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 கார்ட்போர்டையும் வந்து ஒன்றா ஒட்டி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டிக்கை வந்து இந்த கார்ட்போர்டில் இருக்க 2 ஹோல்லையும் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்டிக்கில் வந்து எதாவது ஹூக் மாதிரி நீங்கள் மாட்டி விட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக்கை வந்து எடுக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எது வேணால் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார்ட்போர்டில் இருக்க இந்த 2 ஹோல்லையும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை வந்து ஒட்டி வச்சுட்டிங்கன்னா எடுக்கவே முடியாது. ஆனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி மறுபடியும் வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எது வேணால் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தெர்மோகோல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ளாட்டாக கிடச்சிச்சின்னா கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே இருக்க கேப்பில் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இது மாதிரி கார்ட்போர்டை அந்த சைஸ் வச்சு பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கனால நான் கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கார்ட்போர்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நம்ம பிரித்து ஒட்டிட்டோம்னா ஒரு பொருளும் அந்தந்த இடத்துல இருக்கும், நகராமல் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இது கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் வந்து 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாரீ பாக்ஸை வந்து கொஞ்சம் நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து பார்த்தா நீட் லுக்காக வேணும்னா நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து தேவையில்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது மாரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் கலர் பேப்பரும் கலர் டேப்பும் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், டெக்கரேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே டெக்கரேட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்கலாம். கீழே கூட நீங்கள் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். அவ்வளோதான், ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாக்காக நான் இதை போட்டிருக்கேன். கிராஃப்ட் திங்ஸ்லாம் நம்ம வந்து இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு கப்லேயும் ஒன்று நம்ம பீட்ஸ், ஸ்டோன்ஸ் இது மாதிரி வந்து தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகாமையும் இருக்கும், நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்லலாம் நம்ம கலர் டேப் இது மாதிரி வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டிக்கை ஒட்டாமல் இருந்தோம்னா நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் ஒட்டி இருந்தோம்னா இது ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதனால தான் ஒட்டுறது விட ஒட்டாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அக்ரிலிக் கலர்ஸ்லாம் வந்து அந்த ஸ்கெட்ச் பென் ஆர்கனைசரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீடில்ஸ், பின் இது மாதிரி இருக்கலாம், நம்ம இதில் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி கிராஃப்ட் திங்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி அண்ட் மேக்கப் திங்ஸ்லாம் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தனித்தனி கப்பில் வந்து ஸ்டோன் வச்ச தோடு, ஸ்டோன் வைக்காத தோடுன்னு இது மாதிரி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பின்ஸ்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்கில் வந்து இது மாதிரி ரிங் இல்லைன்னா பின் இது மாதிரி வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஹூக் வச்ச தோடெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கை வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டி வச்சுட்டாலும் அந்த ஹூக் போட்ட தோடெல்லாம் வந்து ஈஸியாக மாட்டிக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த தெர்மாக்கோலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தோடெல்லாம் நம்ம இது மாதிரி வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம பொட்டு கூட இந்த சைட்லலாம் வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசரில் மொத்தம் 3 ஐ ஷேடோஸ் போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ லென்த் பண்ணுறீங்களோ அது அளவுக்கு பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா பெரிய பாட்டிலாக இருந்தால் ஒன்று வைக்கலாம், சின்ன பாட்டிலாக இருந்தால் இது மாதிரி 2 வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.